குட் ஈவினிங் எல்லாருக்கும். இந்த ஸ்க்ரீன் விளங்குதா? அது இல்லாமல் நான் பேசுறது கேக்குதுக்கா. குட் ஈவினிங் எல்லாருக்கும். இது வரைக்கும் நீங்கள் உயிர் முறைமை தொழில்நுட்பத்தை பற்றி பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரி எந்தெந்த யூனிவர்சிட்டியில் எந்தெந்த கோர்சஸ் இருக்குது, அது கீழே அவங்க ஸ்பெஷல்ஸ் வந்து என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து பார்ப்போம் பொறியியல் தொழில்நுட்பம். இந்த பொறியியல் தொழில்நுட்பத்தை எடுத்தீங்கன்னா இந்த பயணம் பொறியியல் தொழில்நுட்பத்தில் வந்து இதுதான் அவங்களோட பாத். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏலெவல் செய்திருப்பீங்க. ஏலெவல் செய்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நிரப்பி அனுப்பியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நிரப்பி அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. உதாரணமாக நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்து ஜஃப்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து அப்ளை பண்ணுறதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸாக கொடுத்துருப்பீங்க. அப்படி கொடுத்துருந்து நீங்கள் அதில் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்றீங்க, ஜஃப்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து என்ன ஒரு இன்ஜினியரிங் இது படிக்கிறதுக்காக நீங்கள் வந்து வாரீங்க. அப்போ இதுதான் வந்து உங்களோட பாத். நீங்கள் வந்து இந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜி டிகிரிக்கு வந்து எப்படி வாரீங்கன்னு சொல்லி இந்த பொறியியல் தொழில்நுட்பத்தை வந்து எடுத்தீங்கன்னா இதில் யூனிகோட் வந்து பார்த்தீங்கன்னா 102ன்னு சொல்லுவாங்க. இந்த பெண்ணை இன்ஜினியர் டெக்னாலஜிக்கு வந்து 1336 பேர் வந்து இன்டெக்ல எடுக்கிறாங்க. அதாவது போன பெண் 1335, அதாவது ஒரு ஆள் வந்து இந்த பெண்ணை வந்து கூடுதலாக எடுக்கிறாங்க. நீங்கள் இந்த இன்ஜினியர் டெக்னாலஜிக்கு வந்து செலக்ட் ஆகணும்னா உங்களோட குறைந்த தகுமைகள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொறியியல் தொழில்நுட்பத்தில் வந்து சித்தியை வந்து பெற்றிருக்கணும். அது இல்லாமல் எஸ்எஃப்டி, அதாவது தொழில்நுட்பவியல் விஞ்ஞானத்தில் வந்து நீங்கள் எடுத்திருக்கணும். அப்படி அது ரெண்டையும் சேர்த்து அது இல்லாமல் பொறியியல், புவியியல், மனைப்பொறியியல், ஆங்கிலம், தொடர்பாடல் ஊடக கற்கைகள், தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல், சித்திரம், வணிக கல்வி, விவசாய விஞ்ஞானம், கணக்கீடு, கணிதம், இந்த ஏதாவது ஒரு பாடத்துல வந்து நீங்க பெற்றிருந்தீங்கன்னா நீங்க வந்து இன்ஜினியர் டெக்னாலஜி டிகிரிக்கு வந்து என்டர் ஆகலாம். இந்த இன்ஜினியர் டெக்னாலஜி டிகிரி வந்து ஸ்ரீலங்கால வந்து 9 யூனிவர்சிட்டிஸ்ல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயவர்த்தனபுரம், யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு, ஜஃப்னா, ரஜரட்ட, ருஹுன, கலனி, வயம்ப, உவாவெல்லஸ், சப்ரகம. நான் நினைக்கிறேன் இந்த யூனிவர்சிட்டி எல்லாமே நீங்க கேள்விப்பட்ட யூனிவர்சிட்டிகளாக தான் இருக்கும். அப்ப அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெயவர்த்தனபுரையில வந்து இந்த பெண்ணை 185 பேர் வந்து இந்த கோர்ஸுக்காக எடுக்கிறாங்க இன்ஜினியர் டெக்னாலஜிக்கு. கொழும்புல வந்து 109 பேர் எடுக்கிறாங்க. ஜஃப்னால வந்து 175 பேர் எடுக்கிறாங்க. ரஜரட்டையில வந்து 125 பேர் எடுக்கிறாங்க. ருகுனில வந்து 165 பேர் எடுக்கிறாங்க. கலனில வந்து 100 பேர் எடுக்கிறாங்க. வயம்பேல வந்து 241 பேர் எடுக்கிறாங்க. உவாவெல்லசில 221 பேர் எடுக்கிறாங்க. சப்ரகமுவையில வந்து 115 பேர் எடுக்கிறாங்க. இந்த இன்ஜினியர் டெக்னாலஜி டிகிரி மூலமா நீங்க என்னத்தை பெற்றுக்கொள்ளலாம்னா, இப்ப இதை படிச்சுட்டு நீங்களா வந்து தனியா வந்து ஒரு ப்ராடக்டை வந்து ஏதாச்சும் ஒன்றை வந்து நீங்க உருவாக்கலாம். அது இல்லாம நீங்க ஒரு கம்பெனிலயோ இதுலயோ வந்து இப்ப ஒரு ஸ்பெஷலா வந்து எலக்ட்ரிக்கல் செய்தீங்கன்னா நீங்க அந்த சைடு வந்து நீங்க ஸ்பெஷலா வேலை செய்யலாம். அப்படி அந்த உங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்கல் சம்பந்தமான ஒரு நாலேஜ் எல்லாம் நீங்க இந்த இன்ஜினியர் டெக்னாலஜி படிக்கிறதுனால உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. இந்த இன்ஜினியர் டெக்னாலஜி டிகிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 வருஷ டிகிரி. பொதுவாக எல்லா யூனிவர்சிட்டிலையுமே வந்து 4 வருஷம் ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் வந்து என்ன மாதிரி இன்ஜினியர் டெக்னாலஜி டிகிரியில வந்து என்னென்ன ஸ்பெஷல்ஸ் வந்து அங்க வந்து ஸ்பெஷலா என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெயவர்த்தனபுரம் யூனிவர்சிட்டியை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இங்கே வந்து 185 பேர் எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு 4 வருஷ டிகிரி கோர்ஸாக இருக்கு. சரியா? இதில் வந்து ஸ்பெஷலாக அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ஆட்டோமொபைல் டெக்னாலஜி அங்கே இருக்குது. ஆட்டோமொபைல் டெக்னாலஜினா நீங்கள் ஏலெவலில் வந்து இன்ஜினியர் டெக்னாலஜி படிக்கும்போது நீங்கள் சில 3 இது படிச்சிருப்பீங்க. ஆட்டோமொபைல், அங்கிட்டு கட்டிட நிர்மாணம்னு சொல்லி சிவில், அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அப்போ அங்கே படித்த அந்த ஆட்டோமொபைல் பேசிக், அந்த ஆட்டோமொபைலை வந்து இங்கே வந்து நீங்கள் ஸ்பெஷலாக படிக்க போகிறீங்க. இங்கே அதுதான் ஆட்டோமொபைல் டெக்னாலஜி. மற்றது எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் டெக்னாலஜின்னு. மெக்காட்ரானிக்ஸ்னா வந்து என்னன்னா, அதாவது மெக்கானிக்கலும் எலக்ட்ரிக்கலும் வந்து சேர்ந்தது தான் வந்து மெக்காட்ரானிக்ஸ். அப்போ அந்த டிகிரி வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் என்விரான்மெண்டல் டெக்னாலஜி, பாலிமர் ப்ராசஸ் டெக்னாலஜி வந்து கொடுக்குறாங்க. மெட்டீரியல்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் டெக்னாலஜி,
இது எல்லாமே வந்து இவங்க ஸ்பெஷலாக வந்து ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் தான் வந்து இங்கே ஜெயவர்த்தனபுரம் யூனிவர்சிட்டியில். இந்த லிங்க் மூலியமா நான் கீழே வந்து இவங்களோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை வந்து நீங்கள் இந்த லிங்க்ல போயிட்டு அந்த யூனிவர்சிட்டியோட வெப் பேஜை வந்து பார்க்கலாம். அவங்க வந்து எப்படி என்ன மாதிரி இந்த கோர்சஸ் வந்து இந்த கோர்ஸ் மாடியூல் வந்து என்ன, அப்படி இதில் எத்தனை கிரெடிட், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இந்த லிங்க் மூலியமா போயிட்டு அவங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொழும்பு யூனிவர்சிட்டி. கொழும்பு யூனிவர்சிட்டியில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 109 பேர் வந்து இவங்க இன்டேக் எடுக்கிறாங்க. இங்கே வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் தான் இருக்கு. என்ன கொடுக்குறாங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் டெக்னாலஜி. இது வந்து என்ன சொல்லலாம்னா இப்போ இருக்க சமுதாயத்தில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆட்டோமேஷன்ங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு பாடம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ எல்லா இடத்துக்குமே எந்த இடத்துக்கு போனாமே எல்லாமே வந்து ஆட்டோமேஷனாக தான் நடக்குது. இப்போ நம்ம மனிதனால செய்யக்கூடிய வேலை வந்து இப்போ வர வர குறைஞ்சு கொண்டு தான் போகுது. எல்லாமே வந்து ரோபோட்ஸ், அது இல்லாமல் கோட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி அப்படி தானாவே தான் எல்லாமே இப்போ நடந்து கொண்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு நாலேஜ் அப்படி நீங்கள் உங்களுக்கு அந்த பாத்தில் வந்து உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸை வந்து ஃபர்ஸ்ட்டாக கொடுக்கலாம். இதில் லிங்க்கும் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் வந்து அந்த இதை செக் பண்ணி கொள்ளலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஃப்னா யூனிவர்சிட்டி. இங்கே தான் நான் படித்தேன். இந்த ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இங்கே ஸ்பெஷலாக சொல்லப்போனால் 3 கோர்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஆட்டோமொபைல் டெக்னாலஜி, அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரோ டெக்னாலஜி. இது வந்து எப்படின்னா 4 வருஷம் தானே. 4 வருஷத்துல வந்து உங்களுக்கு 8 செமிஸ்டர் இருக்கு. 8 செமிஸ்டர்ல வந்து ஒரு வருஷத்துக்கு 2 செமிஸ்டர் படி நடக்கும். அப்ப 3வது செமிஸ்டர்ல வந்து நாங்க இந்த ஸ்பெஷலைசேஷனை வந்து என்ன செய்வோம்னா செலக்ட் பண்ணி எடுப்போம். அதாவது அது எப்படி செலக்ட் பண்றாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 செமிஸ்டர்லயும் வந்து நீங்க எப்படி மார்க்ஸ் எடுத்தீங்க, அப்ப நீங்க வந்து கூடுதலான மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா இப்போ அந்த மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இப்போ என்ன எலக்ட்ரோ டெக்னாலஜி கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ இதில் வந்து நான் ஸ்பெஷலாக வந்து எலக்ட்ரோ செஞ்சேன். எலக்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் என்னென்ன படிக்க போறீங்கன்னா உதாரணமாக வந்து நீங்கள் என்ன செய்யலாம், கோடிங் எல்லாம் படிக்கலாம். இப்போ எல்லாத்துலேயுமே வந்து கோடிங் தான். இப்போ ஒரு வெப் பேஜ் எடுத்தாலுமே நம்ம வந்து கோடிங் தான் செய்யணும். அப்போ அந்த கோடிங் சம்மந்தமான நாலேஜ், மற்றது எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான நாலேஜ், அதாவது எப்படி ஒரு கரண்ட்டை வந்து ஒரு மின்சாரத்தை வந்து எப்படி வந்து உற்பத்தி செஞ்சு அதை எப்படி டிரான்ஸ்மிட் செஞ்சு அதை எப்படி நம்மளோட வீட்டுக்கு வந்து ஒரு மின்சாரம் வர வரைக்கும் என்னென்ன ப்ரொசீஜர் நடக்குது அந்த மாதிரி. இது மற்றது வந்து மெஷின்ஸ் பற்றி நீங்கள் படிக்கலாம். மெஷின்ஸ் வந்து என்னென்னு கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, அதை பற்றி நீங்கள் படிக்கலாம். மற்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு லாங்குவேஜ் படிக்கலாம். அதாவது C++, ஜாவா, அப்படி நிறைய கோர்சஸ் வந்து இந்த எலக்ட்ரோ டெக்னாலஜியில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் ஆட்டோமொபைல் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா யூனிவர்சிட்டிலையுமே ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து 4th இயர் வந்தோடனே வந்து அதாவது 4வது வருஷத்துல வந்து நீங்கள் ரிசர்ச் செய்யணும். அது இல்லாமல் இன்டர்ன்ஷிப்பும் போகணும். ரிசர்ச் பார்க்குறப்ப நீங்கள் வந்து என்ன செய்ய போறீங்கன்னா ஒரு புதிய விஷயத்த வந்து நீங்களா வந்து என்ன ஒரு அலசி ஆராய்ஞ்சு நீங்க ஒரு முடிவுக்கு வருவீங்க. அதாவது இவங்க ஆல்ரெடி இப்படி ஒரு விஷயம் இருக்கு, நான் இதை வந்து இப்ப மாத்தி அமைச்சேன்னா இதுல வந்து என்ன மாற்றம் வரப்போகுது அப்படி சொல்லி நீங்களா ஒரு விஷயத்த வந்து என்ன செய்ய போறீங்கன்னா அலசி ஆராய்ஞ்சு செய்ய போறீங்க. அப்ப அதை வந்து ரிசர்ச் மாதிரி அந்த நிறைய ரிசர்ச்லாம் நீங்க செய்யலாம். அது இல்லாம இப்ப படிக்கிறது சும்மா தியரி மட்டும் படிக்காம நீங்க வெளியில எல்லாம் இன்டர்ன்ஷிப்ல போயிட்டு நீங்க அந்த தியரியை வந்து ஒரு ப்ராக்டிக்கலா வந்து அப்ளை பண்ணி இது வந்து நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக எப்படி செய்யலாம் அப்படின்ற விஷயங்களையும் நீங்கள் இந்த டிகிரி ப்ரோக்ராம் மூலம் படிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. வெறுமனே தியரி மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் நாலேஜும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெலனி யூனிவர்சிட்டி. கெலனி யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக அங்கே என்னென்னா மெட்டீரியல் அண்ட் ப்ராசஸ் டெக்னாலஜி இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அண்ட் ரொபோட்டிக்ஸ் இருக்குது, அது இல்லாமல் சஸ்டெயினபிள் டெக்னாலஜி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஜரட்ட யூனிவர்சிட்டி. ரஜரட்ட யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்பெஷலாக வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜியும் மெட்டீரியல் டெக்னாலஜியும் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இந்த மெட்டீரியல் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா மொரட்டோ யூனிவர்சிட்டியில் வந்து இன்ஜினியரிங் செய்தாக்கள் வந்து செய்யலாம். இங்கே வந்து ரஜரட்ட யூனிவர்சிட்டியில் வந்து டெக் செஞ்ச ஆக்களுக்கும் இந்த மெட்டீரியல் டெக்னாலஜி வந்து செய்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயம்பை யூனிவர்சிட்டி. வயம்பை யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி இருக்குது, எலக்ட்ரோ டெக்னாலஜி இருக்குது, மெக்கானிக்கல் அண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இருக்குது, நானோ டெக்னாலஜி. இந்த நானோ டெக்னாலஜிங்கிறது வந்து இதுவும் வந்து ஒரு ஸ்பெஷலான பாடம்.
கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நானோ டெக்னாலஜியும் ஸ்பெஷலான ஒரு பாடமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ருகுனு யூனிவர்சிட்டியில் வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டெக்னாலஜி, அதாவது மெக்கானிக்கலும் எலக்ட்ரானிக்ஸும் சேர்ந்த மாதிரி ஒரு கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து ருகுனு யூனிவர்சிட்டியில். சப்ரகம யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மெக்கானிக்கல் அண்ட் இன்ஜினியரிங்னு சொல்லி உங்களுக்கு கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து உவாவெல்லஸில் வந்து உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் டெக்னாலஜி, அங்கே வந்து ஸ்பெஷலாக வந்து மெக்கானிக்கல் தான். இப்போ சில யூனிவர்சிட்டி வந்து ஸ்பெஷலாக வந்து என்ன மெக்கானிக்கல், அப்படி ஒரு யூனிவர்சிட்டி தான் வந்து இந்த உவாவெல்லஸ் யூனிவர்சிட்டி. அங்கே வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து அந்த வாகனம் சம்பந்தமான ஒரு, அதாவது தானியக்கம்னு சொல்லுவாங்க, அந்த தானியக்கம் தொழில்நுட்பத்தை பற்றி நீங்கள் ஃபுல்லாக படிக்கக்கூடிய ஒரு நாலேஜ் வந்து இந்த உவாவெல்லஸ் யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து என்னன்னா இன்ஜினியரிங் டெக்னாலஜி செய்து உங்களுக்கான கோர்சஸ் தான் இந்த யூனிவர்சிட்டியில எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலதிகமாக சில கோர்சஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது காமன் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த காமன் கோர்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டடி, அதாவது முகாமைத்துவ கற்கைகள்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் வந்து எங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ட்ரிங்கோமலை கேம்பஸ் ஆஃப் த ஈஸ்டர்ன்ல வந்து இந்த கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது வந்து கொலம்பு யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து சமாதானமும் முரண்பாடு தீர்த்தலும், பீஸ் அண்ட் கன்ஃப்ளிக்ட் ரிசொல்யூஷன், இது வந்து என்னென்னா கெலனி யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம் கொலம்பு யூனிவர்சிட்டியில். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஜெயவர்த்தனபுர யூனிவர்சிட்டியில், அதாவது விளையாட்டு விஞ்ஞானமும் முகாமைத்துவம்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எடியூகேஷன், அதாவது உடற்தொழில் கல்வின்னு சொல்லுவாங்க, கொழும்பு யூனிவர்சிட்டியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைன் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், அதை வந்து சொல்லுவாங்க நவநாகரிக வடிவமைப்பும் உற்பத்தி அபிவிருத்தியும் சொல்லுவாங்க. இது வந்து மொரட்டோ யூனிவர்சிட்டியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் சம்பந்தமாக வடிவமைப்புன்னு சொல்லி இது வந்து ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கைத்தொழில் தகவல் தொழில்நுட்பம் வந்து உவாவெல்லஸ் யூனிவர்சிட்டியிலையும். அடுத்து இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது முகாமைத்துவமும் தகவல் தொழில்நுட்பமும், அதுவும் வந்து உவாவெல்லஸ் யூனிவர்சிட்டியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது வந்து சவுத் ஈஸ்டர்ன்லையும். அடுத்து வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து எங்கே கொடுக்குறாங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி டூரிசம் அண்ட் ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து உவாவெல்லஸ் யூனிவர்சிட்டியில். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ், அதுவும் நீங்கள் படிக்கலாம். இது வந்து ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொவைட் பண்ண. டிரான்ஸ்லேஷன்னா வந்து உங்களுக்கு தெரியுமா இருக்கும், அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, அந்த கோர்சஸ் அந்த இது சம்மந்தமாக வந்து ஜஃப்னா யூனிவர்சிட்டியில். அடுத்து ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ஸ்டடீஸ்னு சொல்லியிருக்கு, அதாவது திரைப்படமும் தொலைக்காட்சி கற்கைகள் கெலனி யூனிவர்சிட்டியில். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், டீச்சிங் இங்கிலீஷ் ஆஸ் அ செகண்ட் லாங்குவேஜ் கெலனியில். ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் உவாவெல்லஸில். ஹெல்த் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அது வந்து என்னென்னா கம்பகா விக்ரம் ஆராய்ச்சி யூனிவர்சிட்டி ஆஃப் இண்டிஜினியஸ் மெடிசின், அங்கே வந்து இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹெல்த் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், பயோமெடிக்கல் டெக்னாலஜி, யோகா அண்ட் ஃபிசியோதெரப்பி, சோசியல் ஸ்டடீஸ் அண்ட் நாலேஜ்மெண்ட், இது எல்லாமே வந்து உங்களுக்கான அந்த மேலதிகமாக நீங்கள் இடெக் இந்த கோர்ஸ்க்கு மேலதிகமாக நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கோர்சஸ் வந்து காமன் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து பொறியியல் தொழில்நுட்பத்துக்கு சம்மந்தமான கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற யூனிவர்சிட்டிஸும் என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதுக்கும் நான் பேச நினச்சது. வெறுமனே நம்ம குறைஞ்ச ரிசல்ட்ஸ் எடுத்துட்டோமே, நம்மளால கோர்சஸ் எதுவுமே அப்ளை பண்ண இயலாதே அப்படின்னு சொல்லி இல்லை. நமக்கான யூனிவர்சிட்டி கோர்சஸ் வந்து நிறையா இருக்குது. நம்ம அதை சரியாக பார்த்து சரியாக அப்ளை பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா ஸ்ரீலங்காவில் வந்து நம்ம அந்த ஃப்ரீ எஜுகேஷன் எடுக்கிறது வந்து ஒரு நம்ம வந்து என்ன சொல்லலாம், ஒரு லக்கியான பர்சன்னு சொல்லலாம். ஏன்னா 4 வருஷமும் நம்ம ஃப்ரீயாக படிக்க போகிறோம். அப்போ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. அதை மிஸ் பண்ணாமல், ஏன்னா இப்போ நம்ம ஒரு வெளியில் போய் ஒரு இடத்துல படித்தாலுமே நமக்கு ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் வந்து செலவு வந்து நிறைய செலவு இருக்கும். என்ன லட்சக்கணக்கில் நம்ம காசு கொடுத்து
நம்ம படிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம இந்த ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுற இந்த கோர்சஸை வந்து சரியான முறையில் வந்து நம்ம செலக்ட் பண்ணி யூனிவர்சிட்டி போயிட்டு சரியான முறையில் ஒரு நாலேஜ் எடுக்கிறது வந்து ஒரு வெளிவான ஒரு விஷயமா நம்ம கருதக்கூடியதாக இருக்கும். அது இல்லாமல் இந்த கோர்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்கலாம், அதாவது மாஸ்டர்ஸ் படிக்கலாம், பிஹெச்டி படிக்கலாம், இந்த மாதிரி நிறையா படிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் படிக்கிறனால நீங்கள் நிறைய இடங்களுக்கு வந்து வேலை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து எப்படின்னா இப்போக்கி கூடுதலாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்தவித ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து முடிவுகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த கோர்சஸ் இருக்குது. இது வந்து பொறியியல் தொழில்நுட்பம் சம்பந்தமாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து நீங்கள் ஏலெவலில் வந்து பொறியியல் தொழில்நுட்பம், மற்றது வந்து சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி, அதோட வந்து தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் ஐசிடி, இந்த சப்ஜெக்டை எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் வந்து அடிஷ்னலாக வருது. என்னன்னா நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்ற கோர்சஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போ பாருங்க, இதுவும் வந்து தனியாக இதுலேயும் வந்து தனியாக வந்து இவங்க ஆட்கள் எடுக்கிறாங்க. எப்படின்னா 1020 பேர் வந்து இன்டேக் எடுக்கிறாங்க இந்த வருஷத்தில். டிகிரி வந்து எப்படி வரும்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு சொல்லித்தான் இதில் டிகிரி வந்து நமக்கு கிடைக்குது. இது வந்து என்ன 4 வருஷம் கோர்ஸ். இதுவும் வந்து நம்ம 4 வருஷம் படிக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டிஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றாவது வந்து ஜெயவர்த்தனபுரம், ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரம் யூனிவர்சிட்டியில் வந்து இந்த பெண்ணை 154 பேர் வந்து எடுக்கிறாங்க. அது இல்லாமல் கெலனியில் வந்து 91 பேர் எடுக்கிறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் வவுனியா ஸ்ரீலங்காவில் வந்து 143 பேர், ருஹூனில் வந்து 86 பேர், ஈஸ்டர்னில் வந்து 120 பேர், ரஜரட்டையில் வந்து 142 பேர், கொழும்புல வந்து 69 பேர் எடுக்கிறாங்க, உவாவெல்லசில வந்து 100 பேர் எடுக்கிறாங்க. இந்த பெண்ணை புதுசாக வந்து ஈஸ்டர்னில் வந்து 100 பேர் எடுக்கிறாங்க. அப்போ இந்த 100 பேருக்கு வந்து புதுசாக ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று தான் வந்து கிடைக்குது, அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி படிக்கிறதுக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியிலையும் என்ன கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஜெயவர்த்தனபுரம் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4 வருஷம் கட்டாயம் படிக்கணும். ஸ்பெஷலைசேஷன் வந்து என்னென்னா 3rd இயர் ஃபர்ஸ்ட் செமிஸ்டரில் வந்து தான் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஸ்பெஷலைசேஷன் வந்து பிரிக்கிறாங்க. என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் அங்கே இருக்குன்னா நெட்வொர்க்கிங் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, மல்டிமீடியா இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எல்லாமே வந்து நெட்வொர்க்கிங் சாஃப்ட்வேர் சம்மந்தமாக தான் எல்லாமே இருக்குது. ஒரு ஹெப்பை உருவாக்குறதா இருந்தாலும் சரி, நம்ம எந்த வேலை செய்கிறதா இருந்தாலுமே சரி, நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேரோட வந்து ஒரு கனெக்ஷனாகவே தான் இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இது கோர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து நாலேஜ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் நான் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்னேன். என்ன இப்போ வெறுமனே தியரி மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக வந்து அதை அப்ளை பண்ணி பார்க்குறதுக்காக நமக்கு இன்டர்ன்ஷிப்புங்கிற ஆப்ஷன் ஒன்று கிடைக்குது. அப்போ அந்த இன்டர்ன்ஷிப், அது இல்லாமல் ரிசர்ச், இது எல்லாமே வந்து இந்த கோர்ஸ் நான் ஜெயவர்த்தனபுரம் யூனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்க. ஜெயவர்த்தனபுரம் இல்லை, எல்லா யூனிவர்சிட்டிலையுமே வந்து இந்த ரிசர்ச்சும் இன்டர்ன்ஷிப்பும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அது வந்து எங்கன்னா கெலனி யூனிவர்சிட்டியில். இது வந்து 4 வருஷம், கண்டிப்பாக 4 வருஷம் படிக்கணும். 91 பேர் வந்து இன்டேக் எடுக்கிறாங்க. இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பார்ட்ஸ் கொடுக்குறாங்க, கேம் அண்ட் எலிமினேஷன் பாத்வே, சாஃப்ட்வேர் சிஸ்டம் டெக்னாலஜி பாத்வே. இது 3 வந்து ஸ்பெஷலாக வந்து கெலனி யூனிவர்சிட்டியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கேயும் வந்து 4th இயர் ஃபர்ஸ்ட் செமிஸ்டரில் வந்து என்ன செய்கிறாங்க இன்டர்ன்ஷிப்னா வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிலையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு 6 month போயிட்டு என்ன செய்ய போறீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்க போறீங்க. நீங்கள் படித்ததும் இந்த படித்ததை வச்சு இதை வந்து எப்படி நம்ம ஒரு ரியலாக வந்து ரியல் வேர்ல்டில் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்னு சொல்லி, அப்போ அந்த இது தான் அது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வவுனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அப்படித்தான் ரிசர்ச் இருக்குது, இன்டர்ன்ஷிப் இருக்குது. இந்த வவுனியாவில் வந்து இன்னும் சரியாக அவங்க இப்போ இதில் வந்து சொல்லி இல்லை என்ன கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டிகிரி வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களோட உள்ளுக்கு வந்து ஸ்பெஷலைசேஷன் என்னன்னு சொல்லி சரியாக தெரியலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. சவுத் ஈஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்பெஷலாக வந்து நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி டெக்னாலஜி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் கொடுக்குறாங்க.
இங்க வந்து என்ன அப்கமிங் இயர்ஸ்ல இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் இங்க வந்து மல்டிமீடியா அண்ட் கேமிங் டெக்னாலஜியும் மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜியும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு வந்து ஒரு ஐடியா ஒன்று இருக்கு, அவங்களுக்கு எய்ம் ஒன்று இருக்கு. இந்த லிங்க் மூலியமா நீங்க போயிட்டு அதை செக் பண்ணி கொள்ளலாம். இந்த யூனிவர்சிட்டியோட வெப் பேஜ்க்கு போயிட்டு நீங்க மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரஜரட்ட யூனிவர்சிட்டிலையும் அப்படித்தான். அங்க என்ன ஸ்பெஷல் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சரியா சொல்லல. ஆனா பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆனர்ஸ் வந்து அங்கேயும் ப்ரொவைட் பண்றாங்க. 142 பேர் அதுல வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ருகுணு யூனிவர்சிட்டி, ருகுணுலையும் 86 பேர் எடுக்கிறாங்க. அது இல்லாம கொழும்பு யூனிவர்சிட்டி, அது இல்லாம பாத்தீங்கன்னா உவாவெல்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வந்து அங்க பிசினஸ் இன்டெலிஜென்ஸும் சாஃப்ட்வேர் டெக்னாலஜியும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஈஸ்டர்ன் வந்து இப்ப புதுசா ஆரம்பிச்சது, அதாவது இந்த வருஷம் தான் வந்து இதை வந்து இன்டெக் வந்து எடுக்கிறாங்க. 100 பேர் எடுக்கிறாங்க. அதுலயும் வந்து இன்னும் அந்த ஸ்பெஷலா வந்து அவங்களோட ஸ்பெஷல் கோர்ஸ் வந்து என்னன்னு சொல்லி இன்னும் வந்து சரியா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணல. அது இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க இந்த அதாவது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங் மூலமா வந்து நீங்க என்ன செய்யலாம்னா எக்ஸ்டர்னலா செய்யலாம். எக்ஸ்டர்னல்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா வெளிவாரி பட்டதாரியாக நீங்க அந்த இதை செய்யலாம். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டிகிரி அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அது இல்லாம போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து என்னன்னா எக்ஸ்டர்னலா, அதாவது எக்ஸ்டர்னல்ங்கிறது வந்து எப்படின்னா நீங்க பார்ட் டைமா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இல்லாட்டி ஃபுல் டைமா அப்படி நீங்க செய்யக்கூடிய கோர்சஸ் தான் இது. இது வந்து என்னன்னா பே பண்ணி செய்யக்கூடியதா இருக்கும் இந்த மாதிரி கோர்சஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பொறியியல் தொழில்நுட்பத்துல பார்த்த மாதிரியே தான் இதுவும் வந்து எப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இந்த அது இல்லாம சில கோர்சஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ப அப்படியான கோர்சஸ் தான் இது. நான் ஆல்ரெடி சொன்ன அதே கோர்சஸ் வந்து நீங்க இதுலயும் அப்ளை பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பீஸ் அண்ட் கான்ஃபிளிக்ட் ரிசோல்யூஷன், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், பிசிக்கல் எஜுகேஷன், ஃபேஷன் டிசைன் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நீங்க ஒரு 24 கோர்சஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணக்கூடியதா இருக்கு. அதாவது உங்களுக்கு சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. இது வந்து நீங்க சரியா வந்து பயன்படுத்தி சரியா கோர்சஸ் செலக்ட் பண்ணி நீங்க சரியா வந்து அப்ளை பண்ணீங்களா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க இந்த ஃப்ரீ எஜுகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். இது ரெண்டும் தான் நான் பேசுறதுக்கு தயாரா இருந்தேன். யாராவது ஏதாவது டவுட்ஸ்? ஓகே, சாரும் வந்து சில விஷயங்கள் சொன்னாரு, எப்படி அப்ளை பண்றது, என்ன மாதிரி ஜெஸ்கோர் வந்து ஜெஸ்கோர் வந்து ஒரு நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தான். அது மட்டும் இல்லாம அதை மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணாம இனி என்ன செய்யணும், கோர்சஸ்ல அப்ளை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. இப்போ இடெக் செஞ்சாலுமே நீங்க 2 ஸ்ட்ரீம்குள்ள போகக்கூடிய சான்சஸ் இருக்கு. என்னது, ஒன்று வந்து நீங்க இடெக்கான கோர்ஸ்க்கும் போகலாம், அது இல்லாம காமன் கோர்ஸ்க்கும் போகலாம். அப்போ உங்களுக்கு சான்சஸ் வந்து அந்த இடத்துல வந்து நிறைய இருக்கு. அப்போ கோர்சஸை வந்து சரியா செலக்ட் பண்ணி சரியா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து சரியா சப்மிட் பண்ணுங்க. இதுல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே வந்து பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் ஃபியூச்சர்ஸ். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணியோ அல்லது சட்லயோ கேட்கலாம். உவாவெல்ல ஃபுட் சயின்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. அது கோர்ஸ் கண்டென்ட் என்ன மாதிரி அப்படின்ற பத்தி எல்லாம் பெருசா ஐடியா தேவையில்லை. ஃபுட்